மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அண்ணனூர் ரயில் நிலைய சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களும் வேலைக்கு செல்வோரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீரில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நிற்கும் நிலையும் ஏற்பட்டது. கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஏரி நிரம்பியதால் உபர் நீர் வெளியேற்றப்பட்டது. 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி நிரம்பியதால் அருகே உள்ள அமுதம் காலனி, அம்பிகா நகர் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் விஷ்ணுபிரியா நகர், நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே கூவமாற்றின் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. தொடர் மழை காரணமாக கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் அடையாளம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஆற்றின் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் சென்றது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்ற ஹெலிகாப்டரின் சக்கரம் எதிர்பாராத விதமாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இறங்குதளத்தில் புதைந்ததால் பரபரப்பு நிலவியது. மோசமான வானிலை காரணமாக நிலக்கல் தளத்தில் இறங்க வேண்டிய ஹெலிகாப்டர் பிரமாட மைதானத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தளத்தில் இறக்கப்பட்டது. இந்த நிலையில் ஹெலிகாப்டர் சக்கரம் அந்த கான்கிரீட் தளத்தில் சிக்கியது. அவசரமாக கான்கிரீட் போடப்பட்டதால் அது முழுமையாக காய்ந்து தயாராகவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கான்கிரீட் தளத்தில் புதைந்த ஹெலிகாப்டரின் சக்கரம் விடுவிக்கப்பட்டது. திரௌபதி முர்மு பாதுகாப்பாக இறங்கி சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகளை ஏறி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார். 4 நாட்கள் பயணமாக திரௌபதி முர்மு செவ்வாயன்று கேரளா சென்றார். திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்திறங்கிய அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆளுநர் மாளிகையில் தங்கிய அவர் காலை 8:40 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் பிரமாடம் என்ற இடத்திற்கு சென்றார். அப்போது தேவசம் அமைச்சர் VN வாசவன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அங்கிருந்து 11 மணி அளவில் பம்பை கணபதி கோவிலுக்கு கார் மூலம் சென்ற திரௌபதி முர்மு அங்கு இருமுடி கட்டிக்கொண்டு ஐயப்பன் சன்னிதானத்திற்கு புறப்பட்டார். அவரது உதவியாளர் சௌரப் எஸ் நாயர், பாதுகாப்பு அதிகாரி வினய் மாத்தூர், மருமகன் கணேஷ் சந்திரா ஆகியோரும் இருமுடி கட்டிக்கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து 18 படியேறி சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்தார். இவரது வருகைக்காக கோயிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். அடையாறு கால்வாயை காஞ்சிபுரம் மாவட்ட வெள்ளத்தடுப்பு அதிகாரி கந்தசாமி நேரில் ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ். என்னென்ன விஷயங்களை அவர் ஆய்வு செய்தார்? அதாவது அபிநயா, அடையாறு கால்வாயை காஞ்சிபுரம் மாவட்ட வெள்ளத்தடுப்பு அதிகாரி கந்தசாமி அவர்கள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக அவருடன் சேர்ந்து கலெக்டரும் ஆய்வு செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரவலாக மழை தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக விட்டு கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மிகவும் அவதியிருந்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் வடகிழக்கு பருவமழையின் போது பாதிப்பு என்பது தாம்பரம் அடுத்த முடிச்சூர், வரராஜபுரம், பீட்டிச்சுக்கோசம் அந்த பகுதியில் தான் பாதிப்பானது அதிகமாக இருக்கும். தற்போது இந்த அடையார் கால்வாயிலிருந்து தண்ணீர் நிரம்பி அதன் மூலமே அருகில் உள்ள குடியிருப்புகள் புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த முறை மழை பாதிப்பு அடையார் ஆற்றிலிருந்து எந்த பாதிப்பின்றி செய்வதற்கான அடையாறு ஆற்றில் கால்வாய்களை அகலப்படுத்தி மற்றும் தூர்வாரும் பணிகளும் சமீப நாட்களாக நிகழ்ந்தது. தற்போது காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த IAS அதிகாரி தற்போது ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள மேற்கொள்ளப்படாத பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் எனும் கோரிக்கை வைத்து மட்டும் சொல்லியிருக்காங்க. இருந்தால் இந்த அடையாறு ஆழத்தில் அகலப்படுத்தும் பணியும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.